வணக்கம். நட்பு என்ற அதிகாரத்தில் இன்னொரு குறள் இருக்குது. நட்புன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு உலகமே, ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். பார்க்குறோன்னா, காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்லை பாடத்தான். தெரியுதா? தளபதி படத்தில் ரஜினிகாந்த் மம்முட்டியும் ஜோராக பாடுவாங்க. அந்த பாட்டு என்ன சொல்ல வருது உங்களுக்கு அப்படின்னா, நண்பன் கேட்டால் உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறார். அம்மா கேட்டால் தருவேன், அப்பா கேட்டால் தருவேன்லாம் சொல்லலை. நண்பன் கேட்டால் உயிரை கொடுப்பேன், நட்பும் கற்பும் ஒன்றுன்னு சொல்கிறார். இவ்வளோ அழகாக வரிகள், பாடல் வரிகள்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த நட்புங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெற்றவங்கெல்லாம் கூப்பிட்டா கூட வீட்டுக்கு வர மாட்டோம். என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காமல் நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடிடுவோம் நம்ம, இல்லையா? அவனுக்கு ஒரு பிறந்த நாள்னால் ஒரு சின்ன பரிசாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தப்பு கிடையாது. ஆனால் அந்த நட்பு எப்படி இருக்கணும்? மிகவும் உண்மையானதாக இருக்க வேண்டும். நண்பனுக்கு ஒன்றுன்னா நம்ம ஓடி போய் உதவி செய்யணும், எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். அது எல்லா இடத்துலையுமே அதுதான் உண்மையான நட்பாக கொள்ளப்படுகிறது. மனசில் இருக்கிறத பேசணும். அம்மா திட்டாங்க, அப்பா திட்டாங்க, யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? நேராக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவீங்க, உட்காந்துட்டு எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உங்களுடைய மன குறைகளை அவங்கக்கிட்ட சொல்லுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. அதுதான் நட்பு, இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இந்த பாடல், திருக்குறள் என்ன சொல்ல வருது? நகுதல் பொருட்டன்று. நட்பு என்பது வெறுமே சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருப்பதற்கு மட்டுமானது கிடையாது. நண்பர்கள் வட்டம் சந்தோஷமாக இருக்கும், நமக்கே தெரியும். ஜாலியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுவாங்க, இவங்களுக்கு அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள், விளையாடுவாங்க, ஒன்றாக சேர்ந்து படிப்பார்கள், ஒன்றாக சேர்ந்து உறங்குவார்கள், ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, இல்லையா? அந்த மாதிரி ஒரு இனிமையான உறவு தான் நட்பு என்பது. இது வெறுமே சந்தோஷமாக இருப்பதற்கு மட்டுமானது கிடையாது. நமது நண்பன் தவறுகள் செய்ய நேர்ந்தால் அந்த நேரத்தில் அவனை கடிந்து அந்த குணத்தை அவனிடமிருந்து மாற்றுவது. நீ தப்பு செய்கிறடா, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது கூட நட்பு தான். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். நகுதல் பொருட்டன்று. சிரிப்பு மட்டுமே அல்லது சந்தோஷம் மட்டுமே நட்பிற்கு உரியது கிடையாது. அதையும் தாண்டி நட்டல் மிகுதி கண். நட்டல்னா என்ன? தவறுகள். தன்னுடைய நண்பன் அல்லது தோழி தவறுகளை செய்வது நமக்கு நேராக தெரியும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அவங்க மேலே போய் இடிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அவர்களை நல்வழிப்படுத்துதல். நீ செய்யறது தப்பு, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவதும் நட்பின் இலக்கணமாக கொள்ளப்படுகிறது. கண்டிக்கணும். என் ஃப்ரெண்டு தான், அவன் தப்பு செஞ்சால் பரவாயில்லன்னு நம்ம இருக்கக்கூடாது. உன்னுடைய நண்பனாக இருக்கும் பொழுது அவனை தவறு செய்யும்போது கண்டித்தலும் நட்பிற்கு ஒரு பகுதியாக கொள்ளப்படுகிறது. இதைத்தான் வள்ளுவர் அழகாக இந்த குறளில் சொல்லுகிறார். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நண்பன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதும் நட்பு. அவர்கள் தவறு செய்யும் இடத்து அவர்களை கண்டித்து திருத்துவதும் அதே நட்பு என்று கூறுகிறார். ஆக இதனை கருத்தில் கொண்டு நீங்கள்
உங்கள் நண்பர்களிடம் குறைகள் கிடைத்தால் அல்லது உங்களால் கண்டறியப்பட்டால் அந்த குறைகளை கண்டித்து அவர்களிடமிருந்து நீக்குதல் வேண்டும். சரியா? நண்பன் தப்பு செய்கிறான், அவனை விட்டுறக்கூடாது, அவனை திருத்தி கொண்டு வரணும். அதுவும் உங்களுடைய கடமை. நன்றியுடன் நாளை பார்க்கலாம்.